ட்ரிப்போட லாஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலுக்கு போனால் பக்கத்தில் ஒரு ட்ரக்கில் இருந்து கிரேன் மூலமாக ஏதோ எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. என்னது பாப்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன்கிட்ட கேட்டப்போ தான் அவர் சொன்னார், இது வந்து பிக்ஸி டாக் ஸ்டேஷன் வந்து இங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால அது பிக்ஸி அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது தான் அவர் சொன்னார், நம்ம ஊர்லலாம் ஓலா ஊபர் போட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டாக்ஸியில் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீ இந்த பைசைக்கிளை ரெண்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்றாரு. அது சரி, ஓலா ஊபர்லலாம் டிரைவர் இருப்பாங்க, நம்ம கார் எடுத்துகிட்டு போக மாட்டோம், நம்ம இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவர் சொன்னார், நீயே இவ்வளோ யோசிக்கிறியே, இந்த கம்பெனிக்காரன் எவ்வளோ யோசிச்சிருப்பான், அப்படியெல்லாம் நீ ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த பைசைக்கிள் நீ எடுக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும். நீ பைசைக்கிளை திரும்ப கொண்டு போய் விடும்போது தான் வந்து அந்த டெபாசிட் ஆன அமௌண்ட் அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த காசை திரும்ப வேணும் அப்படின்றதுக்காகவே நீ கொண்டு வந்து சைக்கிளை விட்டுருவேன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஆக்சுவலி பிக்ஸி கம்பெனி வந்து இந்த மாதிரி பைக் ரெண்டல் சர்வீஸ் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பீப்புள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பேர் சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. ஸோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுற பேர் வந்து வின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே இந்த பைக் ரெண்டல் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ப்ரைஸையும் சொல்லிட்டாங்களாம். ஸோ கிட்டத்தட்ட 9,000 பேர் வந்து இந்த நேமை சூஸ் பண்ணி கொடுத்தாங்களாமா. அதில் பிக்ஸி அப்படின்ற நேமை தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேரை சூஸ் பண்ணி கொடுத்தவரை எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாகவே இந்த சைக்கிள் அவைல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் பிக்ஸி அவைல் பண்ணுறதுக்கு பிக்ஸி ஆப்பே அவங்க வச்சிருக்காங்க. அதிலே போய் நீங்கள் சைக்கிள் புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக அந்த டாக்கிங் ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னாலே அங்கேயே வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் பே பண்ணும்போதே உங்களோட ஃபோன் நம்பரும் கேட்கும். ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் சைக்கிள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு கோட் வரும். அந்த கோடை நீங்கள் சைக்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற கீபேடில் என்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த சைக்கிளை அந்த டாக்கிங் ஸ்டேஷன்லேருந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ அப்படி அன்லாக் பண்ணிவிட்டு அந்த சைக்கிளை நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆப்பில் பார்த்தீங்க இல்லை வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே பக்கத்தில் எங்கே டாக்கிங் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த டாக்கிங் ஸ்டேஷனில் போய் அந்த பைசைக்கிளை விட்டுறலாம். வா, இது நல்லா இருக்கே, பேசாமல் இன்னைக்கு சுற்றி பார்க்குற இடத்துக்குலாம் நம்ம சைக்கிளில் போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், நம்ம இன்னைக்கு போகிற இடத்துக்கு ட்ரெயினில் போனாலே 1 hour ஆகும், முன்னாடி சைக்கிளில் போகலான்ற, சாயங்காலம் வரைக்கும் போய்கிட்டு தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் அந்த இடத்த போய் சேரவே மாட்டேன், அதனால வா பேசாமல் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோக்கு போயிட்டோம். யூஸ்வலாக எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையும் உள்ள போர்ட்லேயும் வந்துட்டு ட்ரெயின் எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அது நார்மல் தான். பட் இங்கே உள்ள மெட்ரோவில் வந்துட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே காட்டியிருந்தாங்க. அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை எப்படா தெரியும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரெயின் வந்ததும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். கடைசி கொஞ்சம் காலியாக இருக்குன்னா சொல்லிச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஓல்டு மான்ட்ரியலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி மான்ட்ரியல்லே வந்துட்டு எல்லா பில்டிங்ஸும் ரொம்ப ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி கட்டினதாக தான் இருக்குது. அதில் இந்த இடத்துல உள்ள பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பட் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக எப்படா கட்டி முடிச்சிங்க, எத்தனை வருஷம் தான் கட்டினீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. மேபி தமிழ்நாட்டின் பாண்டிச்சேரி மாதிரி மான்ட்ரியலின் பாண்டிச்சேரி போல இருக்கு. ஏன்னா பிரெஞ்சுக்காரங்க தான் இங்கே வந்து ஆக்குபை பண்ணி இந்த பில்டிங்ஸ் எல்லாம் அப்போ கட்டியிருக்காங்களாம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா பில்டிங்கும் அப்படியே ரசிச்சு கட்டியிருக்கானுங்க. அந்த காலத்தில் வந்து வேலையே வந்து பில்டிங் கட்டுறதான் போல அப்படின்ற மாதிரி அந்த பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற பான்ஷரஸ் மார்க்கெட். ஆமாம், நம்ம ஊரில் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள கடையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஊர் மார்க்கெட் இது. பட் பிரிட்டிஷ் ஸ்டைலில் இருக்குது. எங்களோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட், ஸோ எங்களோட சோவினியர்
நாங்கள் வந்து மான்ட்ரியல் வந்திருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேடி தேடி கடைசியாக நாங்கள் வந்து இதை வாங்கியிருக்கோம். ஸோ ஓல்டு மான்ட்ரியல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வரும்போது வந்துட்டு ஒன் டே ஃபுல்லாக இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி எங்களுக்கு டைம் பத்தலை. ஒரு ஹாஃப் டே நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு தெரியாது இவ்வளோ சூப்பரான பில்டிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹாஃப் டே தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். பட் வந்து பார்க்குறதுக்கு டைமே பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகழகான பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பிளேஸ் பார்க்கலாம். இங்கேயே ஒரு லேக் இருந்துச்சு பார்க்குறீங்க. அங்கேயே வந்து ஜெயின்ட்டு ஜிப்லைன் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அங்கேயும் போய் ஜிப்லைனும் கூட போயிட்டு வரலாம். இது எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் தேவைப்படும். பில்டிங்ஸில் இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மியூசியமும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மியூசியமில் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மியூசியம்குள்ளே போய் பார்க்கலாம். பட் நாங்கள் வந்து மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. பிகாஸ் நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணணும் போயிட்டு. அதனால இதோட வந்து இந்த இடத்துல கிளம்புறோம். பாய் பாய்.